ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ப்ளவுஸ் டிசைன் பார்ப்போம். நெக் டிசைன்லாம் பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி ஹேண்ட் டிசைன் பார்க்க போகிறோம். சிம்பிள் தான். அது எப்படின்றத பார்க்கலாம். லைனிங் துணியும் மெயின் மெட்டீரியலும் எடுத்துக்கோங்க. அதை ஏற்கனவே கட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான டிசைனை தான் பார்க்க போகிறோம். மெயினாக ஹேண்டு டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த கைக்கு அளவு வச்சுட்டு மிடில் பாயிண்டில் நீங்கள் ரவுண்டாக இருக்கிறதுக்கு வளையலும் எடுத்துக்கலாம். இல்லாச்சி உங்கள்கிட்ட ரவுண்டாக என்ன இருக்கும், வளையல் தான் மெயினாக இருக்கும் எல்லாருக்கும். அதனால் ரவுண்டு வளையல் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு எடுத்துக்கோங்க. மிடில் பாயிண்டில் மார்க் பண்ணிவிட்டு அதை அழகாக தச்சிடணும். ரவுண்ட் வச்சு பாருங்கள். கரெக்டாக எதனா அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் பார்த்து ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு தையல் போட்டுடணும். மடித்து பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தையல் போட்டுருங்க. தையல் போட்டு தான் கட் பண்ணணும், இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டாக தையல் போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வேணும்னா நீங்கள் அதை கட் பண்ணிக்கணும். முன்னாடியே கட் பண்ணிட்டா அது மாறிடும். ஏன்னா நான் முன்னாடி சொல்ல மறந்துட்டேன், இது தைக்கும் போது கண்டிப்பாக அட்ஜஸ்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் பின்னு வச்சு குத்திக்கோங்க. 4 சைட்லையும் நீங்கள் பின்னை குத்திட்டு திருப்பும் போது அது கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம திருப்பி தையல் போடுறதுனால அது அட்ஜஸ்ட் ஆகிடும். அதனால் பின்னை குத்திட்டு அழகாக ஸ்லோவாக திருப்பிக்கோங்க. திருப்பி தைச்சிடணும். நெக்ஸ்ட்டு தைச்சி முடிச்சிட்ட உடனே எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பின்னெல்லாம் எடுத்துடுங்க. எடுத்துட்டு நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு மடிச்சுட்டு கட் பண்ணிடணும். அந்த ரவுண்டு இருக்குல்ல, ரவுண்டை வந்து மடிச்சுட்டு அழகாக அந்த மார்க் பண்ணியிருக்க சாக் பீஸில் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக வச்சு கட் பண்ணணும், இல்லைன்னா சைஸே மாறிடும். ரவுண்ட் ஷேப் வராமல் வேறு ஷேப்பாக போயிடும். கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அது எப்படி திருப்பணும் அப்படின்றத சொல்கிறேன், பாருங்கள் பொறுமையாக. கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது அந்த லைனிங் துணி இருக்கு இல்லையா, அது வந்து உள்ளே வர மாதிரி கட் பண்ணணும். எப்பவுமே இந்த மாதிரி மார்க் பண்ணால் தான் அது வந்து ஃபிட்டாக வரும். அதனால் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது லைனிங் துணி எடுத்து அது உள்ளே போகிற மாதிரி சுருக்கி உள்ளே அந்த ஓட்டைக்குள்ளே தள்ளி விட்டுடணும். ஓட்டைக்குள்ளே ஃபுல்லாக தள்ளி விட்டுட்டு கிளியராக காட்டுறேன் பாருங்கள். பார்த்துட்டு லைனிங் துணி வச்சு தைங்க. ஏன்னா நம்ம லைனிங் துணியை உள்ளே வச்சு தைக்கிறோம், வெளியே வச்சு தைக்கிறோம், மாற்றி தைச்சிருவோம். அதனால் எப்போவுமே மெயின் பார்ட்டு மேலே வர மாதிரி உள்ளே வச்சு தைக்கணும். இப்போது அந்த லைனிங் துணி உள்ளே போயிடுச்சு, இதோட ஃப்ரண்ட்டு வெளியே வந்துடுச்சு. இப்போது தையல் போட்டுக்கோங்க. சுற்றி எப்பவுமே லைனிங் துணிக்கு சுற்றி தையல் போடுவோம்ல, அந்த தையல் போட்டுக்கோங்க. இதை மடித்து தைக்க வேண்டியதை மடித்து தைச்சிடுங்க. ஃபுல்லாக தைச்சிடுங்க. இப்போது அதே மாதிரி இதை எப்படி தைக்கணும் அப்படின்றதையும் பார்க்குறேன். அதேமாதிரி ரவுண்டு ஃபஸ்ட்டு ஓரத்தில் தைச்சிட்டு லைனிங்க்கு ஒரு ஸ்டிச்சிங்கை போட்டுட்டு இந்த ரவுண்டுக்கு ஒரு ஸ்டிச்சிங்கை போட்டுருங்க. ஃபுல்லாக போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நான் அது போடுறது காட்டல, டைம் போகும். அதனால் போடுறது மட்டும் டக்குன்னு முடிச்சிட்டேன். பார்த்தீங்களா, தையல் போட்டாச்சு. இதுதான் ஃபிட்டிங்காக கரெக்டாக வந்துச்சா. இப்போது உங்களுக்கு ஏதாச்சும் வேறு டிசைன் வைக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த ஷேப்பை மாற்றி கூட கட் பண்ணிக்கலாம். டிசைன் இதுதான் நான் தைச்ச ப்ளவுஸு. நீங்கள் வேணும்னா அந்த லேஸு இல்லை நாட்டு ஏதாச்சும் டிசைன் வச்சுக்கலாம். நான் சிம்பிளான்றதுனால இந்த நாட்டை வச்சு தைச்சிட்டேன். நான் இந்த டிசைனை சிம்பிளாக தான் வச்சேன். இந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேண்டு தெரியணுன்றதுக்காக இந்த ப்ளவுஸ் மடித்து கை காட்டுறேன். இந்த டிசைனும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்கு டிசைனும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பை பாய். தேங்க்யூ.